நான் 25 வருஷமாக பெருங்குடியில் மெயின் ரோட்டில் ஓஎம்ஆரில் என்னோடய சொந்த கட்டடத்தில் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் ஏதோ கொஞ்சம் கடன் வாங்கினேன். அந்த கடனுக்கு கொஞ்சம் உதவியெல்லாம் செஞ்சாங்க சில பேர். அப்புறமா என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் மிரட்டி எங்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு சின்ன ஃப்ளாட்டு கொடுத்தாங்க. அதனால நான் அவங்க கொடுத்தது எதுவுமே எனக்கு இதுவாக இல்லை. அதாவது என்னென்னா சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப ஒரு டிக்ரேடான லெவலுக்கு கொடுத்துட்டு இப்போ என்னென்னா நான் அதனால் கேஸ் போட்டேன். கேஸை வாபஸ் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினாங்க. நான் அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எனக்கு கொலை பண்ணுறதுக்கு பல முறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இப்போ என்னோடய ப்ராப்ளம். பேங்க்கில் லோன் வாங்கிறதுக்கு கூட ஒரு மாரல் சப்போர்ட், பேங்க் ஏஜென்ட் வரும்போது கூட மாரல் சப்போர்ட்டாக ஒருத்தர் லோகநாதன் வந்தார். அந்த லோகநாதன் பின்னாலேயே மூரா செந்தில்னு ஒருத்தர் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டியெல்லாம் பிடுங்கிட்டு எஸ்வி ரவிச்சந்திரன் கவுன்சிலர் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடனெல்லாம் அப்படியே இருக்குது. ப்ராப்பர்ட்டியெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. எஸ்வி ரவிச்சந்திரன் டிஎம்கே கவுன்சிலராக இருந்தார் பெருங்குடியில். அவரோட ஒரு இணைபிரியான சகோதரர் தாமோ அன்பரசு, முன்னாள் அமைச்சர், லேபர் மினிஸ்டர். அவர் பேரை சொல்லி தான் இவ்வளவும் நடந்திருக்கு. அதனால் அவங்க எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாங்க. இப்போ எனக்கு உயிர் பயம், மரண பயத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். மரண பயத்தில். இப்போ இது சம்மந்தமாக காவல்துறையில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? ஏதாவது நடவடிக்கை? கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 2010 போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எடுத்துக்கல. 2011 கேஸ் எடுத்துட்டாங்க. இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அவங்க லேண்ட் கிராபிங் செக்ஷனில் இதில் ஆலந்தூர் கோர்ட்டில் கேஸ் நிற்கிறது. கேஸ் அப்படியே நிற்கிறது. ஆனால் அந்த கேஸ் நிற்கிறத பார்த்துட்டு இவங்க அதை வாபஸ் வாங்கிக்கோ, இல்லை அது கேன்சல் பண்ணு அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்போ என்ன மாதிரி மிரட்டுறாங்க, த்ரெட்டனிங் கொடுக்குறாங்க? அது வாபஸ் வாங்கலை அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதாவது உங்களை 2 தடவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. வண்டியில் 2 தடவை வண்டி ஃபாஸ்ட்டாக போச்சு. ராங் சைடில் வண்டி என்னை தட்டி விட்டு போயிடுத்து. எனக்கு மயக்கமாயி விழுந்துட்டேன். 2 தடவை அதுலேருந்து தப்பிச்சிட்டேன். இப்போ ஆள் பின்னோடையே என் பேரை சொல்லி கூப்பிட்டு நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குறீங்களா, இல்லை உங்களுக்கு பெரிய டேஞ்சர் ஏதாவது பண்ணிட்டுமா அப்படின்னு. இப்போ என்னென்னா என்னை கையை காலை உடச்சி கிடச்சி போட்டால் என்னால் நடமாடக்கூட முடியாது. அதுதான் இப்போ இன்னொரு பயம் எனக்கு. இப்போ அவங்க மேலே லேண்ட் கிராபிங் ஆக்டில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறதா சொல்கிறீங்க, நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் இப்போ இந்த மாதிரி த்ரெட்டனிங் பண்ணுறதுக்கு எதிராக ஏதாவது கிரிமினல் கேஸ் கொடுத்து இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போலீஸ் ஸ்டேஷன் போனால் அந்த யார் உங்களை த்ரெட்டன் பண்ணாங்களோ அவங்க பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் எடுத்துன்னு வா அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியலை. ஏன்னா அவங்க ஆள் தெரிஞ்ச ஆள் வந்தால் பரவாயில்ல, எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஆனால் என்ன தெரிஞ்ச ஆள், என்ன நிறைய பேருக்கு தெரியும் பெருங்குடியில், எனக்கு எல்லாரையும் தெரியலை. அதனால் அவங்க மிரட்டும் போது அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியல. அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கேஸை ஒன்றும் எஃப்ஐஆர்லாம் போட முடியாது, சிஎஸ்ஆர்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இப்போ எனக்கு என்ன பாதுகாப்பு, எப்படி கேட்குறதுன்னு தெரியல, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அப்போ உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் தனிநபர் பாதுகாப்பு கேட்டு கமிஷனர் எதுவும் மீட் பண்ணீங்களா, இல்லை மீட் பண்ண போகிறீங்களா? கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனாக்கா அவங்க சொன்னாங்க உங்கள் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கன்னாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டபோது தான் அவங்க இது நீங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னாங்க. டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. அதனால் அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டேன்ட்டாங்க. இப்போ உங்கள் குடும்பத்துலேருந்து என்ன மாதிரி சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க? இல்லை அவங்க எதுவும் பண்ணுறாங்களா? இல்லை உங்களோட மொத்த பிரச்சனையும் அவர் தாமோ அன்பரசன் அந்த திமுக டீம் தானே, இல்லை குடும்பத்துலேருந்து வேறு யாராவது ஏதாவது பண்ணுறாங்களா? குடும்பத்துலேருந்து யாரும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே படலை. அவங்களெல்லாம் போய் இவங்க மிரட்டியிருக்காங்க. அதனால் அவங்களெல்லாம் எல்லாருமே அவங்க இடத்தெல்லாம் விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது யார் கூட இருக்கிறீங்க? யார் கூடயும் இல்லை, நான் தன்னந்தனியாக இருக்கேன் ஃப்ளாட்டில். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையும் தூண்டி விட்டு அவங்களையும் என் கூட சண்டை போட வச்சு அவங்களையும் என்னை மிரட்ட வச்சுருக்காங்க. அதை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னேன். அவங்க அதுக்கு அவரை மிரட்டி இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள மிரட்டி அப்படிலாம் செய்யாதப்பா, நீ புள்ள குட்டிக்காரன், அதெல்லாம் செய்யாதப்பான்னு நல்ல புத்தி சொல்லி இப்போ என்கிட்ட என் பக்கமே திரும்புறதில்லை. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ எதையும் சம்மந்தப்பட்டுக்கிறல. ஆனால் என்ன யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கு உதவிக்கு வரமாட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக உங்களோட கோரிக்கை என்ன, அதை சொல்லுங்கள். கோரிக்கை, எனக்கு நியாயமான செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணணும். எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஹார்ம் பண்ணக்கூடாது என்ன, அதுதான் என்னோட கோரிக்கை. ஒரு பொம்பளை இந்த மாதிரி தனியாக இருக்கான்னா அதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியணும்.
ஒரு பொம்பளை சம்பாதிக்கிறவோ, நான் இப்போ வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அப்போ எனக்கு சம்பாத்தியமும் இல்லை, நான் படிச்சிருந்தும் எனக்கு அந்த படிப்பு உபயோகம் இல்லை. இந்த மாதிரி தீவிரவாதிங்க மாதிரி என்னை விரட்டின்னு இருக்காங்க. அவங்களுக்கு பயந்து நான் ஒதுங்கி பதுங்கி வாழ்ந்துட்டுருக்கேன். இது எத்தனை வருஷம் தொடரும்னு எனக்கு தெரியல. அப்படியே இந்த உயிர் போயிடுறதுனால எதனால் போச்சுன்னு யாரும் சொல்கிறதுக்கும் கிடையாது. இந்த விசாரணையும் யாரும் பண்ண மாட்டாங்க.